டியூட் திரைப்படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்க நடிகை யார் அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பயோகிராஃபி பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யங்களை இப்போ இந்தியாவில் பார்க்கலாம். டியூட் திரைப்படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்க நடிகையோடைய ரியல் நேம் மமிதா பைஜு. இவங்க ஒரு மலையாளி. ஆமாங்க, இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. ஆமாங்க, இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தாங்க. இவங்க தளபதி விஜய் பிறந்த ஜூன் 22 தாங்க மம்தா பைஜு அவங்களும் பிறந்திருக்காங்க. ஜூன் 22, 2001 கேரளாவில் இருக்கக்கூடிய கிடங்கூர்ல தான் மம்தா பைஜி பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பேர் பைஜி. இவர் ஒரு டாக்டர். இவர் சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு வராரு. இவங்களுடைய அம்மா பேர் மினி. இவங்களுக்கு மிதுன் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்காங்க. இவங்க கிடங்கூரில் இருக்கக்கூடிய மவுண்ட் மேரி பப்ளிக் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு கொச்சியில் இருக்கக்கூடிய சாக்ரகட் காலேஜில் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காங்க. மமிதா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நடிகை அசீன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. வீட்டில் அசீன் மாதிரியே நடிச்செல்லாம் பார்ப்பாங்களாம். அசீனை பார்த்து தான் இவங்களும் நடிகையாகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்க 2017 மலையாளத்தில் வெளியான சரோவரி பாலஹரன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானதான மமிதா பைஜு. இந்த திரைப்படத்துக்கு பிறகு 2021 ஆபரேஷன் ஜாவா, 2021 கோகோ, 2022 சூப்பர் சரண்யா, 2024 பிரேமலு என பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இதில் பிரேமலு திரைப்படத்தில் நடிச்சது மூலம் மமிதா பைஜு உலகம் முழுவதும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழில் ஜீவ் பிரகாஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான ரபன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஜீவ் பிரகாஷ் அவர்களுக்கு ஜோடியா மமிதா பைஜு நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் பாலாருடைய வணங்கன் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக மமிதா பைஜு கமிட்டாக இருந்திருக்காங்க. அந்த திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாலா சார் இவங்களை அடிச்சிட்டதாகவும் அதனால இவங்க அந்த திரைப்படத்திலிருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு மமிதா பைஜு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்காக சென்னையில் தனியாக இருந்துருக்காங்க. வணங்கன் திரைப்படத்தில் நடிக்க உங்க கமிட்டான சமயத்தில் பாலா சாரை இவங்களை டேக் பண்ணிக்கிட்டாராம். அதாவது அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது இவர்களை சீன்ஸ்க்கெலாம் அடித்து சொல்றாராம். இது இவங்க ஒரு மலையாள இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாரும் தப்பாங்க வதந்தியாக பரப்பிட்டாங்க. ஆமாங்க, பொதுவாக பாலாசருடைய கேரக்டரு எல்லாத்தையும் க்ளோஸாகவும் அன்பும் பழகக்கூடியவர். ஃப்ரெண்ட்லியாக தான் அவர் அடித்து சொன்னாரு தவிர என்னை அடிக்கல அப்படின்னு அவங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்னடா, வணங்கன் திரைப்படத்துடைய ஷூட்டிங் டைமிங்கில் 6 மாதம் பிரேக் வந்துருக்குது. அப்போ மமிதா பைஜு 6 மாதம் ஏன் ஃப்ரீயாக சும்மா இருக்கணும், நம்ம வேற திரைப்படங்களில் கமிட் ஆகி நடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். 6 மாதத்துக்கு பிறகு பாலாசர் மமிதா பைஜுவை வணங்கன் திரைப்படத்தில் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. மமிதா பைஜு டேட் இஷ்யூ காரணமால என்னால் நேரத்தில் 2-3 திரைப்படங்கள்லாம் நடிக்க முடியாது சொல்லிட்டு வணங்கன் திரைப்படத்தில் நடிக்க வரலன்னு சொல்லிட்டாங்களாம். தற்சமயம் டியூட் திரைப்படத்தில் ஹீரோயினா மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. விஜயனுடைய ஜனநாயகம் திரைப்படத்தில் இவங்க தான் ஹீரோயின் நடிக்க கமிட் ஆகிருக்காங்க. விஷ்ணு விஷாலுடன் 2 வானம் திரைப்படத்திலையும் இவங்க தான் ஹீரோயின் நடிக்க கமிட் ஆகிருக்காங்க. சூர்யாவுடைய சூர்யா 46 திரைப்படத்திலையும் மமிதா பைஜு தாங்க ஹீரோயின் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிருக்காங்க. தனுஷனுடைய 54வது திரைப்படத்திலையும் இவங்க தாங்க ஹீரோயினு. இப்படி தனுஷ், விஜய், சூர்யா என பல முன்னணிகளுடன் இருந்து திரைப்படங்களில் டிசைன் நடிகையாக நடிச்சு வளம் வந்துகிட்டு இருக்காங்க. மமிதா பைஜு சமீபத்தில் இன்டர்வியூவில் நான் எங்கள் அப்பா மாதிரியே நானும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருந்தேன். ஆனால் திரைப்படங்களில் நடிக்க வந்த பிறகு என்னுடைய கனவனை கைவிட்டுட்டேன். முதல்ல எங்கள் வீட்டில் நான் டாக்டருக்கு படிக்கலன்னு வருத்தப்பட்டாங்க. இப்போ என்னுடைய நடிப்பு திறமையை பார்த்து அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மமிதா பைஜு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் மமிதா பைஜு அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் 2.2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.